சுராக். நீங்க 3 பேரும் 3வது தடவை ஃபெயில் ஆயிருக்கீங்க. ஐ நோ. ஃபெயில் ஆனதுனால காலேஜ்ல இருந்து விரட்டிடுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் நீ மட்டும் எப்படி பாஸ் ஆகுற? வெரி சிம்பிள். உங்க 3 பேர் மாதிரி இல்லாம நல்லா படிக்கிறேன். சீமா, நம்ம வீட்ல இருக்கிறவங்க கிட்ட என்ன பதில் சொல்றது? இட்ஸ் வெரி சிம்பிள் ருபீனா. என் வீட்ல இருக்கிறவங்க ஏன் ஃபெயில் ஆனேன்னு கேட்டாங்கன்னா எனக்கு படிப்பு வரலன்னு சொல்லிடுவேன். அப்புறம் அப்புறம் இந்த காலேஜ் லைஃப்ல எப்படி 2 வருஷத்தை கழிச்சுமா அதே மாதிரி மீதி வாழ்க்கையை கழிக்க வேண்டியதா? படிச்ச என்ன பிரயோஜனம்? ஒண்ணு இல்ல. அது அவ்வளவு ஈஸி இல்ல சீமா. வேற எந்த வழியுமே இல்லையே. 2 வருஷமா எந்த வழியை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோமோ அந்த வழியை இனியோட நிரந்தரமா விட்டுடணும். இது நடக்கும்னு நினைக்கிறேன். நான் எங்க அப்பா அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட போறேன். Have we gone mad? இதை விட பெட்டர் we commit suicide. What? What? மேடம், நீங்களா? ஆமா. ஏதாவது முக்கியமான வேலைன்னா ஃபோன் பண்ணிருக்கலாமே. நானே வந்து. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இத போன்ல பேச முடியாது. நீங்க உட்காருங்க. உட்கார்றதுக்காக வரல. சொல்ல போறத கவனமா கேளு. அதோட இந்த வேலையை எப்படி இன்னைக்குள்ள முடிச்சாகணும். என்ன செய்யணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எனக்கு ரிப்போர்ட் வரணும். Do you understand? நாங்க உள்ள வரலாமா மேடம்? எஸ், கம் இன். எங்களை வர சொன்னீங்களா மேடம்? எஸ். நாளைக்கு மார்னிங்குள்ள நீங்க எல்லாரும் இந்த ஹாஸ்டலை காலி பண்ணி ஆகணும். இல்ல மேடம், நான் பாஸ் ஆயிட்டேனே. நோ கீதா, நாட் எனி மோர். நீ எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிருக்க. இருந்தாலும் நோ, என்னால உன்னை இந்த ஹாஸ்டல்ல வச்சிருக்க முடியாது. ஐம் சாரி. சுஷ்மா மேடம் உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாரும் இந்த பேப்பர்ல சைன் பண்ணுங்க. இந்த பேப்பர்ல என்ன எழுது மேடம்? நீங்க எல்லாருமே தானா இஷ்டப்பட்டு தான் இந்த ஹாஸ்டல்ல வெக்கேட் பண்ணிட்டு போறீங்கன்னு எழுதியிருக்கு.
யூ மே கோ நவ். மூணு பேரோட மரணமும் ஒரே விதத்துல ஏற்பட்டிருக்கு. வலது கை நரம்ப வெட்டி இருக்காங்க. யார் இந்த ஹாஸ்டலோட ட்ரஸ்டி? யூ டெல் மீ. அது சோஷியல் ஒர்க்கர் டாக்டர் சுஷ்மா திவான். டாக்டர் சுஷ்மா திவான். மிஸ்ஸஸ் மது சோப்ரா, இதான் இவங்களோட ரிசல்ட் சார். இவங்களுதான். கீதாவை தவிர மற்றவங்க எல்லாரும் ஃபெயில் ஆயிட்டாங்க. கீதாங்கிறது யாரு? இந்த இந்த 3 பேரோட ரூம் பார்ட்னர். எங்க அவங்க? சார், நேற்று ராத்திரி அவங்க அப்பா கூட ஊருக்கு போயிருக்கலாம். நேற்று ராத்திரி அவங்க அப்பா கூட ஊருக்கு போயிட்டாங்களா? ஸ்ரீவத்சோ, நிர்பந்தம் ஏதும் இல்லாமல் சுயமாக எடுத்த முடிவு. இனிமேலும் என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. என்னுடைய மரணத்திற்கு வேறு யாரும் காரணம் இல்லை. அனிதா. இந்த சூசைட் நோட்ஸ் ஏதோ கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்திருக்காங்க. உங்க ஆபீஸ்ல கூட கம்ப்யூட்டர் இருக்குல்ல? இருக்கு. இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிருந்தது. யாராவது ஜன்னல் கதவை திறந்து உள்ள வந்திருக்கலாம். ஆனா எதுவும் திருடு போகல.
நீங்க இப்ப என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மிஸ்ஸஸ் மது சோப்ரா? நீங்க என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ண பாக்குறீங்க? நீங்க இப்ப சொன்ன கதை எதுவுமே நம்ப தகுந்ததா இல்ல. இட்ஸ் இம்பாசிபிள். நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஒரு பொண்ணு இந்த ரூம்ல இருந்து உங்க ஆபீஸ் வரைக்கும் எந்த டென்ஷன் இல்லாம சூசைட் லெட்டர் எழுதுறதுக்காக ஆபீஸ் ஜன்னலை உடைச்சு உள்ள வந்து கம்ப்யூட்டர்ல நோட் பிரிண்ட் பண்ணி அதுல கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் திரும்பி நிதானமா ரூமுக்கு போய் சூசைட் பண்ணிருக்காங்களா? இட்ஸ் இம்பாசிபிள். ஒருவேளை நீங்க சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சா எப்படி செய்வீங்க? இப்படியா செய்வீங்க? நிச்சயமா இல்ல. நீங்க சிம்பிளா சாதாரணமா பேப்பர்ல 4 லைன் எழுதிட்டு சூசைட் பண்ணி இருந்திருப்பீங்க. இங்க இந்த லெட்டர் கிடைச்சிருக்கு. இந்த பிரிண்டட் லெட்டரே ஒரு க்ளூ தான். இந்த லெட்டரை இந்த பொண்ணு எழுதல, வேற யாரோ எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் கையெழுத்து போட வைக்கப்பட்டிருக்கு. இந்த கையெழுத்து அந்த பொண்ணோட தானே? நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆமா. ஆல்ரைட். உங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இது தற்கொலை கேஸ்னு சொல்றீங்க. ஆனா இது தற்கொலை கேஸ் இல்ல மிஸ்ஸஸ் மது சோப்ரா. க்ளூ கிடைச்சாச்சே. எல்லா காலேஜ்லயும் கேர்ள்ஸ்லாம் சாதாரணமா சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா இந்த தவறை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. சிவசோ, நீங்க யாரு? செத்து போன பொண்ணோட அப்பா. உங்களோட பேர் என்ன? மகேஷ். மகேஷ் கிருப்லானி. மிஸ்டர் மகேஷ் கிருப்லானி, ரிலாக்ஸ். Everything will be okay. Any message? சார், உங்க பொண்ணு அனிதா நேத்து ராத்திரி இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. Thank you. டாக்டர் சுஷ்மா திவான். எஸ். என் பேர் இன்ஸ்பெக்டர் பாரத் ஃப்ரம் கிரைம் பிரான்ச். உட்காருங்க. தேங்க்யூ. மேடம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹாஸ்டல் நடந்த கொலையை பத்தி தான் சொல்றேன். சொன்னாங்க. ரொம்ப கவலைப்பட்டேன். எக்ஸாம்ல ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர் இந்த மாதிரி தற்கொலைக்கு ட்ரை பண்ணிடுறாங்க. எக்ஸாக்ட்லி. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். எனிஹவ், மேடம் உங்களோட ஹாஸ்டல்ல எல்லா ஹாஸ்டல்லையும் போல டிசிப்ளின் அப்புறம் கேர்ள்ஸுக்குன்னு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும் இல்லையா? Of course. இந்த கேர்ள்ஸுங்கெல்லாம் ராத்திரி நேரத்துல வெளியே போறது, ஆம்பளைங்கள்லாம் ஹாஸ்டலுக்குள்ள வர்றது, அதோட இந்த ட்ரக்ஸ், ஹாஸ்டலுக்குள்ள ஸ்மகிள்ஸ் நடக்கிறது. உங்க ஸ்டூடெண்ட்ஸுங்க ராத்திரி நேரத்துல வெளியே போயிட்டு வந்திருக்காங்க. ஆனா உங்க ரிப்போர்ட்ல அதை பத்தி ரெக்கார்டே இல்லையே. அந்த கேர்ள்ஸ் தங்கி இருந்த ரூம்ல இருந்து பிராந்தி பாட்டில்ஸ் கிடைச்சிருக்கு, சிகரெட் பாக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு, பார்க்க கூடாத வீடியோ கேசட்ஸ் கிடைச்சிருக்கு. இத பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், 24 மணி நேரம் அவங்கள கவனிக்கிறதுக்கு எங்களால நிச்சயமா முடியாது. நீங்க தான் அவங்கள பாத்துக்கணும். அது உங்க பொறுப்பு தான் டாக்டர் சுஷ்மா திவான். கண்டிப்பா இது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தான் டாக்டர். இவ்வளவு பெரிய ஹாஸ்டலுக்கு நிர்வாகியா இருந்தோம், நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்னா எப்படி?
ஹலோ, ஒரு நிமிஷம் சார். நீங்களே மேடம் கிட்ட பேசுங்க. எம்எல்ஏ சார் லைன்ல இருக்காரு. சொல்லுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பேச்ச நான் என்னைக்காவது மறுத்திருக்கேனா? சரி சரி, இன்னும் 2 நாள் உங்க வேலை முடிஞ்சிடும். சரி, வணக்கம். சாரி. தட்ஸ் ஆல் ரைட், நோ ப்ராப்ளம். வந்து உங்க கான்டாக்ட்ஸ்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. எனிஹோ, அந்த 3 பேரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அவங்க ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் பேரு கூட என்ன? அது நைட்ரோவிட். நைட்ரோவிட். ட்ரிங்க் வேற பண்ணிருக்காங்க. இத பார்க்கும்போது ட்ரிங்க்ஸ்ல கலந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டிருக்காங்க. அதோட ரொம்ப அதிகமா ஸ்லீப்பிங் பில்ஸ் சாப்பிட்டிருக்காங்க. இவ்வளவு ஸ்லீப்பிங் பில்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் யாராலையும் தான் மணிக்கட்டுல தன் நரம்ப வெட்டிக்க சான்ஸே இல்ல. ரொம்ப கஷ்டம். நீங்க தான் டாக்டர் ஆச்சு, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த வகையான ஸ்லீப்பிங் பில்ஸ் இப்ப மார்க்கெட்ல பேன் பண்ணிருக்காங்க. ஓகே, மத விஷயத்துக்கு வருவோம். இந்த பொண்ணுங்க போதை மருந்து சாப்பிடறவங்களா, ட்ரக் அடிக்ட்ஸா? எனக்கு எப்படி தெரியும்? இத பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், அந்த பொண்ணுங்க எல்லாம் சூசைட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்காக எங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க? சொல்றேன், உங்களுக்கே புரியும் மிஸ் சுஷ்மா திவான். நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு. அந்த பொண்ணுங்க சூசைட் செஞ்சுக்கல, அவங்க மர்டர் செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப போறேன், திரும்ப வருவேன். கீதா, என்ன டாடி? இருங்க, நான் எடுக்கிறேன். ஹலோ, கீதாவா பேசுறது? நான் தான் பேசுறேன். கீதா, என்ன யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. இந்த சிட்டிலேயே பெரிய ரவுடினா உன்னை கொல்ல சொல்லி எனக்கு பணம் கொடுத்துருக்காங்க. கீதா, உன் ஃப்ரெண்டுங்க 3 பேரை நான் கொன்னுட்டேன். அடுத்ததா நீ. உன்னையும் நான் கொலை செய்ய போறேன். போன்ல யாரு? டாடி, என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன். ஹலோ கீதா, என்ன முடிவு பண்ண? நோ, நெவர். நீ என்ன சொன்னாலும் நான் அதை பண்ண மாட்டேன். நீ என்ன மிரட்டினாலும் நான் அதை பண்ணவே மாட்டேன். யார்கிட்ட இருந்து போன்மா? ஒண்ணும் இல்ல டாடி, அது ராங் நம்பர் தான். சரிம்மா, ராத்திரி ரொம்ப நேரம் ஆகுது, தூங்கு. சரி டாடி. ஓகே, குட் நைட்.
நீ எப்பாவது அவங்க நைட்ரவேட் சாப்பிட்றத பார்த்துருக்கியா? அவங்க பேர் கூட சீமா, அனிதா அண்ட் ரூபினா. அவங்க எல்லாருக்கும் இவ்வளவு ஸ்லீப்பிங் பில்ஸ் எங்கிருந்து கிடைச்சது? எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க ஸ்லீப்பிங் பில் சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஆஹா, அன்னைக்கு ராத்திரி அதான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களே, அன்னைக்கு ராத்திரி நீ எங்க இருந்த? நான் அவங்க கூட தான் இருப்பேன். நான் அவங்க கூட இருக்கிற வரைக்கும் எல்லாரும் நார்மலா தான் இருந்தாங்க. நீ ஹாஸ்டல்ல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புன? ஆ, அது வந்து 10:10 இருக்கும். 10 10:30? கரெக்டா சொல்லு. அது கரெக்டா ஞாபகம் இல்ல. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் பாரத், நான் இந்த பொண்ணுங்களை 2-3 தடவை ஹாஸ்டல்ல பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அவங்க பேரண்ட்ஸ் நினைச்சாதான் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மிஸ்டர் நவீன் தியாகி, நீங்க ரொம்ப நாளா இங்க இருக்கீங்கல்ல? எஸ். இருந்தும் உங்க பொண்ணு இங்க ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க. ஒன்னும் சுத்தமா புரியலையே. இதை பாருங்க இன்ஸ்பெக்டர் பாரத், கீதாவுக்கு அம்மா இல்லை. வேலை விஷயமா எப்படியும் மாசத்துல 20 நாள் வெளியூர் போயிடுவேன். வீட்டுல கீதா தனியா இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு அவளை ஹாஸ்டல்ல சேர்த்தேன். உண்மை என்னன்னு சொல்லு கீதா. 3 பேர் எதுக்கு சூசைட் செஞ்சிருப்பாங்க? அதுக்கு என்ன காரணம் இருக்கும்? எக்ஸாம்ல 2-3 தடவை ஃபெயில் ஆனது காரணமா இருக்கலாம். இதான் காரணமா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? வேற என்ன இருக்க முடியும்? எந்த காரணமா வேணாலும் இருக்கலாம். அதாவது அவங்கள கொலை பண்றதுக்கு ஏதாவது காரணம் நிச்சயமா இருக்கு. What? கொலையா? எஸ், கொலையே தான். யா, செஞ்சிருக்காங்க. ஹலோ, என்னாச்சு? மேடம், அந்த 3 பேரோட ரெக்கார்ட்ஸையும் அழிச்சிட்டேன். வெரி குட். இந்த மேட்டர் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மேடம். ஹலோ என்னாச்சு? மேடம், அந்த 3 பேரோட ரெக்கார்ட்ஸையும் அழிச்சிட்டேன். வெரி குட். இந்த மேட்டர் வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மேடம். லுக் இன்ஸ்பெக்டர், யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட்ஸ். ஏன் போன்ஸை டேப் பண்றதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? நீங்க ஏன் அந்த 3 பேரோட ரெக்கார்ட்ஸ் அழிச்சீங்க? அந்த ரெக்கார்ட்ஸ் அவங்களோடது இல்ல. வேற யாருது? அது யாருதுன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ம்ஹும். நீங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தலையிடுறது, கோஆபரேட் பண்ணாம இருக்கிறது, இது கூட குற்றம்தான். புரிஞ்சுதா? நான் நினைச்சேன்னா சந்தேகத்தின் பேர்ல உங்களை இப்பவே இங்கேயே இந்த நிமிஷமே அரெஸ்ட் பண்ணவன், இருந்தாலும் நான் அப்படி செய்யறவன் இல்ல. நான் இது வரைக்கும் உங்களை ஒரு நேர்மையான டாக்டர் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சட்டத்தை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. நீங்க என்ன பத்தி எப்படி நினைச்சாலும் சரி, என் ஹாஸ்டலுக்கு வெளியில நல்ல பேர் இருக்கு, ரெப்புடேஷன் இருக்கு. அது இந்த கேஸால கெட்டு போயிடக்கூடாது. இந்த கேஸ் இதுக்கு மேலயும் பெருசாக்க எனக்கு இஷ்டம் இல்ல.
இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நீங்க ஏன் மேலேயே சந்தேகப்படுறீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ப்ளீஸ் இனிமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதுக்கு மேலே பதில் சொல்ல தயாரா இல்ல. இந்த 3 பேரோட கொலை கேஸ்ல உண்மை என்னன்னு தெரியற வரைக்கும் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தட்ஸ் மை டியூட்டி. நான் இப்போ என் டியூட்டியை தான் பார்க்கறேன். இப்ப பாருங்க, திரும்ப பாருங்க. நான் எடுக்கிறேன் டாடி. ஓகே. ஹலோ கீதா, உன்னை கடைசி தடவையா கேட்கிறேன். நான் சொல்றபடி நீ செய்வியா மாட்டியா? நான் செய்ய மாட்டேன். ஓகே. அந்த 3 பேருக்கு நடந்த மாதிரி தான் உனக்கு நடக்கும். அவங்க கையில இருக்கிற நரம்பை மட்டும்தான் கட் பண்ண, ஆனா அவன் உடம்புல இருக்கிற எல்லா நரம்பையும் துண்டு துண்டா வெட்டிடு. ஓகே, நான் என்ன செய்யணும்னு சொல்லு. நீ எது சொன்னாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். நீ ஒத்துப்பேன்னு எனக்கு தெரியும். புத்திசாலி பொண்ணாச்சே. நாளைக்கு காலையில 7 மணிக்கு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். நீ எங்க வரணும், என்ன செய்யணும்னு சொல்லுவேன். சர்ச்சுக்கு சார், என் பொண்ணு அனிதா எழுதின கடைசி லெட்டர் இதுதான். நேற்று என்கிட்ட கொடுக்க சொல்லி ஹோட்டலில் கொடுத்துருந்தா. இதை படிச்சு பாருங்க சார். அனிதா யாரோ ஒரு ட்ரக்ஸ் ஸ்மக்லர் கிட்ட மாட்டிக்கிட்டதா எழுதியிருக்கா. அவன் காலேஜில் இருக்க பொண்ணுங்க மூலமா ஹாஸ்டல்லையும் காலேஜ்லையும் போதை மருந்து சப்ளை பண்றானா. இந்த கேங்ல வேற யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? யார் யாரெல்லாம் இருக்காங்க? சார், இந்த விஷயம் கீதா தியாகிக்கு தான் தெரியும். அவளுக்கு ஃபோன் பண்ணி அவளை மிரட்டி எப்படியாவது அந்த பேரை தெரிஞ்சுக்கலான்னு ட்ரை பண்ணேன். கீதா இங்க வரத்துக்குள்ள அவளுக்கு எதுவும் ஆகலைன்னா யாரு கொலைகாரன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். டோன்ட் வரி மிஸ்டர் மகேஷ் குப்தா. கீதா நல்லபடியா வந்து சேருவாங்க. ஸ்ரீவச கூட இருக்காரு. ஸ்ரீவஸ்வா? எஸ், என் அசிஸ்டன்ட் தான். உங்க எல்லாரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர். யா, ஓ மை காட். சிவசம், நீ அங்கேயே இரு, நான் இப்பவே வரேன். எஸ் சார், வழியில சிக்னலுக்காக எங்க வண்டி நின்னுட்டு இருந்தது. அப்ப மாருதியில வந்த ஒரு கும்பல் கீதாவை தாக்குச்சு. இப்ப அவ எங்க இருக்கா? பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அவங்க ஃபாதர் மிஸ்டர் தியாகிக்கும் ஃபோன் பண்ணிட்டேன். கீதா கிட்ட இருந்து எங்களுக்கு இந்த லெட்டர் மட்டும்தான் கிடைச்சது. இன்ஸ்பெக்டர் பரத், அனிதா, ரூபினா அண்ட் சீமாவை நான் தான் கொலை செஞ்சேன். ஹாஸ்டல்ல இருந்து வார்டன் என்னைக்கு ராத்திரி அந்த 4 பேரையும் வெளியே அனுப்பிச்சாங்க. அன்னைக்கு ராத்திரியே நான் வார்டனோட ஆஃபீஸ்க்கு போய் திருட்டுத்தனமா 3 பேரோட சூசைட் நோட்ஸை டைப் பண்ணேன். நாங்கள் 4 பேரும் பியர் குடித்தோம்.
நான் குடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த 3 பேரோட பேர்லயும் நைட்ரோவேட் மாத்திரையை கலந்துட்டேன். டாக்டர் கீதா இப்ப எப்படி இருக்கா? ஆபரேஷன் பண்ணி குண்டை வெளியே எடுத்துட்டோம். ஆஹா. இருந்தாலும் இன்னும் 24 ஹவர்ஸ்க்கு எதுவும் சொல்ல முடியாது. இப்ப நாங்க பார்க்கலாமா? இப்ப வேணாம், கொஞ்ச நேரத்துல நினைவு வந்துடும். அதுக்கப்புறம் போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். கீதா, சொல்லு கீதா. உனக்கே தெரியும்ல, சக போறவங்க எப்பவும் பொய் சொல்ல மாட்டாங்க. இதோ மேஜிஸ்ட்ரேட் கூட வந்திருக்காரு. நீ நடந்த உண்மையை அப்படியே சொல்லு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அந்த 3 பேரையும் கொலை பண்ணது யாரு? உன்னை அட்டாக் பண்ணது யாரு? அனிதா, ருபீனா, சீமாவை நான் தான் கொலை செஞ்சேன். ஆனா நான் எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு? அவன் எங்க இருக்கா? உங்களுக்கு குண்டடிப்பட்டிருக்கு. இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்காங்க, போய் பாருங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. ஒன்னாவது கவலைப்படாதீங்க மிஸ்டர் தியாகி, எல்லாமே சரியாயிடும். டாக்டர்ஸுங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் அவகிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்கிக்கலாம். அவளை யாரு அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. எஸ் இன்ஸ்பெக்டர் பரத், நான் என் பொண்ணை ஒரு தடவை பார்க்க முடியுமா? நீங்க தாராளமா பார்க்கலாம், ஆனா தூரம் நின்று பாருங்க. தேங்க்யூ வெரி மச். கீதா, உனக்கு என்னமா ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு கீதா? உனக்கு என்ன ஆச்சுமா? என்னை விட்டு போயிடாதம்மா, என்னை விட்டு போயிடாதம்மா. எப்படி நீ இல்லாம இந்த உலகத்துல நான் வாழ போறேன்? உங்க பொண்ணு போனாலும் நீங்க உயிர் வாழ்ந்துதான் ஆகணும் மிஸ்டர் நவீன் தியாகி. ஜெயிலுக்கு போய் அங்க மாவாட்டணும் இல்ல, அதாவது நீங்க பண்ண குற்றங்களுக்காக தண்டனை அனுபவிக்கிறதுக்காக.
என் பேரு இன்ஸ்பெக்டர் பரத், மிஸ்டர் நவீன் தியாகி. இன்ஸ்பெக்டர் பரத். சிவத்சவ், சார் அந்த துப்பாக்கி எடு. யாரோட ஆக்சிஜனை ஸ்டாப் பண்றோம்னு தெரிஞ்சுதான் ஸ்டாப் பண்றீங்களா? பூனை கூட தனக்கு பிறந்த சிலதை உயிரோட விடும். அண்ட் பை த வே, ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சேக், நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன், நீங்க வரதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு செத்துட்டா. நீங்க இப்ப ஆக்சிஜனை மூடுனீங்களே, அது அவ வாக்குமூலத்தை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அது நீங்க தானே மிஸ்டர் நவீன் தியாகி த கிரேட், காலேஜ்ல படிக்க வர பொண்ணுங்களுக்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்றது? உங்க சுயநலத்துக்காக பெத்த பொண்ணையே கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம இந்த ட்ரக் பிசினஸ்ல இன்வால்வ் பண்ணி அவன் மூலமா ஒரு காலேஜையே நாசமாக்கி இருக்கீங்க மிஸ்டர் நவீன் தியாகி. உங்க பொண்ணை கட்டாயப்படுத்தி 3 பொண்ணுங்களை கொண்டிருக்கீங்க. அண்ட் நவ ட்ரக்ஸ் ஸ்மக்லிங்காகவும் உங்க பொண்ணை கொலை செஞ்ச குற்றத்துக்காகவும் நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்.